எழில் சாருடைய 25 வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார். பிகாஸ் எழில் சார் டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எழில் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன், ஒரு படத்தை வந்து 10 தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார், அவ்வளோ இயல்பாக சொல்லுவார், ஒவ்வொரு ஷாட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார், என்ன எமோஷன்னு சொல்லுவார், ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார். ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் லாரி வந்து சார், ஒரு லாரி சார், என்ன சார், இல்லை ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த லாரியிலேருந்து ஒருத்தன் இறங்கி ஏசி ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார், அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார், அந்த சீன் உள்ளே போயிடுவார். அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி. அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார். இன்றைக்கும் வந்து ஒரு திருப்பதி பிரதர்ஸ், நம்ம லிங்குசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து சொன்னேன், உண்மையாகவே எனக்காக அது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் வேறு, நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு. ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அப்போ தான் நான் கதையை கேட்டேன், இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க, கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார், ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார், நிறைய படங்கள் வரணும் சார், நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு பார்த்திபன் சார் சொன்னார், இந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நோ சொல்லாத எழில் அவர், எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர். சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர். அது பார்க்குறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அண்ட் 25 சும்மா இன்னும் நிறைய போனோம். அவர் நாங்களும் கூட இருக்கோம். கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். 50 ஆகணும், 75 ஆகணும், 100 ஆகணும், 100 வயசு நல்லா இருக்கணும். அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த எழிலனோட 25 ஆண்டு விழாவும் தேசிங் ராஜா பட 2 ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்டாகவே இதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எப்போவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஜாலியாக இருக்கும். அந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாரி
எழிலண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது. அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகர்பாங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரோட இயக்குனர். அண்ணன் வந்து இன்னும் பல ஆண்டுகள் 25, 30, 40, 50ன்னு சொல்லி 50வது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேசிங் ராஜா 2க்கும் எழிலண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா புன்னாடா. Firstly, very big congratulations to our beloved Errol sir for his remarkable 25 years in the industry. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல்கமிங், ஸோ ஹார்ட்ஃபுல். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என் மேனேஜர் சொன்னும்போது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போது தேசிங் ராஜா 2ன்னு தெரியாது, ஒரு காமெடி படம் சொன்னார். காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. ஸோ நான் சொன்னேன் ஓகே ஸ்டோரி கேட்கலாமான்னு. அதுக்கப்புறம் ஐ மெட் எரில் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ இட் இஸ் தேசிங் ராஜா 2. ஐ வாஸ் ஸோ 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 எக்ஸைட்டட், ஸோ ஹாப்பி. ஏன்னா தேசிங் ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன் அண்ட் சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன். அண்ட் பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன். And so many people, my inbox, my Instagram was filled with messages and DMs. Evlo positive talk, evlo positive messages. And actually appada therinjadu how much people love Errol sir and his movies. And I am very, very lucky, very privileged to be working with such a wonderful, experienced and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity and congratulations to the whole team of Desing Raja 2. I think we are going to bring an amazing film in front of all of you and thank you so much. Thank you. Firstly, Errol sir, congratulations on reaching the 25-year mark in the industry. Also, idu enoda model film and na romba perumayapadra. எதுக்குன்னா I'm part of Errol sir film in a very significant role and I have heard a lot of sir's work and also his very attitude towards actors and everything. So our எப்பவும் he's never like this பெரிய director. He's been very, very sweet and also producer sir Ravi sir பத்தி கண்டிப்பாக பேசணும். எதுக்குன்னா he's like a father figure to me and he's been very, very supportive and also I must definitely thank these two people for this wonderful launch. இதை விட better launch I cannot expect or ask. So beat Jana, Bala sir, Vimal sir, எல்லாரும் they've been very, very supportive and nice to me. So எல்லாருக்கும் நன்றி. Thank you. Thank you Harshita. And over to Juhi. Hi all. எல்லாருக்கும் வணக்கம். This is my first Tamil movie. Thank you so much sir for giving me this opportunity. I'm so happy and excited to work with. Thank you. 25வது ஆண்டு கலை பயணத்தில் எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமாக பாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எழில் சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம், எல்லாரையும் வெள்ளை நிறமாக படைச்சாராம். மறுநாள் அவர் என்ன பண்ணாரா, சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன்கள்லாம் வந்துச்சான், அதுங்களுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாராம்.
2வது விலங்குகள்லாம் வந்துச்சான். அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். 3வதா பறவைகள் வந்துச்சான். பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடல, உறவுகளை பிரிஞ்சு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பால எல்லா பெயிண்ட்டும் காலி ஆயிடுச்சான். ஒரே ஒரு சொட்டு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் டப்பால இருந்து ஒரு ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளிச்சு விடும்போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளியா, கிளிகளுக்கே ராஜாவா நினைச்சான். அந்த மாதிரி தான் எங்க எழில் சாரும் 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் நிலைச்சி இருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணம் தான் காரணம். அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார். உங்கள் கலை பயணம் தொடரணும். மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா? அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டு கோவம் வந்துருச்சு. யோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சு இல்லை சார், நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால் நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம். அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்து, பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டார். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும்னு. நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் துள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிக ராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எழில் வந்து உண்மையாக எழிலானவர். பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து எழில். அதாவது வந்து ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்து வரும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ. அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சகோதரன். எந்த பக்கம் உரசினாலும் தங்கம் தான் தெரியும். ஒரு குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான். வந்து துல்லாதமனும் துள்ளும் பண்ணிட்டு ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் சின்ன கேப்பில் எங்களோட இருந்தார். டைரக்டர்ஸ் யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக இருந்தார். ஒரு நாள் ஒரு சின்ன கதை சொன்னார். சார் இது எப்படி இருக்குது சார்னு. சரி, எல்லாமே ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும். நான் சொல்கிறது 2010 இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 இல்லை 11 ரிட்டையர் ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? யூனியன் வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சரி சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த கதை. வந்து மனங்குத்தி பறவைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. எழில் ரொம்ப நல்லா இருக்குன்னு. இல்லை சார் சின்னதாக நீங்கள் ஒரு நாள் வாங்க இமான்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு சின்ன ஒரு சாங் போட்டு காமிச்சார். நான் சொன்னேன், எழில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம், உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு.
எப்படின்னா துல்லாத மனம் துள்ளும் படம்லாம் வந்து நான் தீபாவளியோ துல்லாத மனம் துள்ளும் இது மாதிரி படம் வந்து பிரம்மாண்டமான படங்களை பார்த்துட்டு இது வந்து சொல்லி 45வது நாளில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது சார், நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். நான் படம் பார்க்கல, ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போகிறேன், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வந்து. அப்போ நான் சொன்னேன், எழில் நீங்கள் கண்டினியூஸாக இதே ஜேர்னலில் வந்து நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. கண்டினியூஸாக வந்து எழில் வந்து அது போன்ற படங்களே வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம்னா நம்ம கூட இருக்கிற சக இயக்குனர்கள் வந்து மறுபடியும் வெற்றியை தொடும்போது நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா, நாங்களும் வந்து வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை நாங்களும் மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட எழில். எழில் சார் எப்படின்னா வந்து ஏதோ பார்த்திபன் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக, ரொம்ப அவர் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவர் இருக்கிற இடமே வந்து தெரியாத இடமா இருக்கும். ஒரு தடவை வந்து ஒரு பார்த்திபன் சார் தெரு ஒரு சின்ன சிக்கல் வந்தது. பார்த்திபனால அவர் என் எதிரணியில் நிற்கிறார். ஆனாலும் கூட எதிரணியில் சந்தர்ப்பவசத்தால் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவளை வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரித்தாலும் அதை பற்றி பெறும் அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டாக அந்த உண்மையான மேடையில் உண்மையான மனிதனாக நிற்கும்போது எழிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது நான் கேட்டேன், அதுக்குள்ளே 25 வருஷம் ஆயிடுச்சா எழில்னு. பார்த்திபன் சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருக்கிறவருக்கு நம்ம வயசு தெரியல, நம்ம குழந்தைங்களை பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது. அது மாதிரி வெள்ளி விழா படங்களை வந்து கொண்டாடலாம், வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது அடடா செஞ்சு எழில் இவ்வளோ வயசாகிடுச்சா, இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அவங்களுக்குன்னு. ஆனால் அந்த படம் இப்போ எடுத்திருக்க படம் வந்து என்கிட்ட ஒரு சின்ன ஷோ காமிச்சார், சின்ன ஷோ ரீல் மாதிரி காமிச்சார். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமாக இருக்கும். அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா, இல்லை காமெடி இருக்கா, இல்லை கதை இருக்கா, எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஜேர்னரில் அந்த படம் வந்தது. நான் கேட்டேன் எழில் சார், எப்படி எழில் இதை எப்படி யோசிச்ச நீ? ஒரு ஜேர்னர்லேருந்து இன்னொரு ஜேர்னர் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து. ஆனால் காமெடி மாதிரி இருக்கிற வந்து சின்ன ஒரு பாலிடிக்ஸை வச்சு அரசியலே காமெடியாக வந்து அதில் சித்தரித்து யார் மனசும் நோக்காம, அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க, ஆனால் அவங்கள தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த படத்தில் வந்து எல்லாரையுமே சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த சில நேரங்களில் வந்து பார்க்குறவங்க நம்ம ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிங்க கோவப்படுவாங்க, நீ என்ன தான் சொன்னியா இல்லை பண்ணியான்னு வந்து கோவப்படுவாங்க. இந்த படம் எப்படிங்க எழிலோட புத்தாலித்தனம் என்னென்னா, அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. ஜனங்களுக்கு தெரியும் இவங்கள தான் சொல்கிறாங்க, ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களாக தான் சொல்கிறாங்க. அது ஒரு வகையான விமர்சனம். வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் வந்து இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும், விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். பார்த்திபன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினிட் அவர் எழிலோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது. அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபினிட்டோட தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவருங்க முறையிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க எழில், வாழ்க எழில், வாழ்க எழில். எழில் 25ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிங்க ராஜா 25வது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது. அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் வந்து நல்லா பழகுவதற்கு இனிமையானவர். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் அவர். ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேலே துல்லாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை, எடிட்டர் தான் இருந்தார். எடிட்டரை கூப்பிட்டு சொன்னேன், அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நானே வர வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த நாள் எழில் என் வீட்டுக்கே வந்துட்டார். வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து என் பையன் குழந்தையாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான், ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன். சௌத்ரி சார்ட்டையும் சொன்னேன், சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்கள், நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தாரு. அதில் என்ன பெரிய பியூட்டினா, காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன், இந்த சரவணம் இருக்க பயமீன், இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50 பார்க்கணும், 50 வரும்போது நம்மெல்லாம் இருப்போமோ என்னமோ தெரியல. ஆனாலும் அப்போ எழில் 50ன்னு வரணும், 50ன்னு வரும்போது எழில் 50 வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள். இப்போ 14 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஒரு 50 படம் பண்ணியிருக்கணும். இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எழிலினுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா
முதல் படத்தை பண்ணி 25 வருஷம் கழித்து இப்போ 2வது படம் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்திருக்கோம். நான் முதல் படம் பண்ணல, 7க்கு 2வது படம் தான் பண்ணேன். அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம், ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம். அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு புது முக இயக்குனராக இருந்தவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பரும் கூட. ஸோ படங்கள் பண்ணலைன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து, அதாவது 25 வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு இப்போ தேசிங்க ராஜா 2க்கு நான் வந்து மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது பூவெல்லாம் முன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை எவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து ரசித்திருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த 25 ஏழில்ன்றது, அதாவது ஒரு இயக்குனராக இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒரு படைப்பாளி இல்லையா? ஒரு படைப்பாளி. அப்போ அதுக்கு வந்து 25, 35 கணக்கு வராது. 85 வயசுக்கும் அவர் ஒரு ஹிட் படம் கொடுக்கணும். எந்த படைப்பாளியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியணும். ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் கிரியேஷன். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த 25 தாண்டி வந்திருக்கக்கூடிய, அதாவது 25 இயர்ஸ், இட்ஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் ஒரு லைஃப் டைம். அதை வந்து திரைப்படங்களில் இருந்து தான் நேசித்து தான் வளர்ந்த திரைப்படங்களில் வந்து வெற்றி படங்களாக கொடுத்து, அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரும் பட்ஜெட்டில் எந்த படங்களும் பண்ணலை. அவர் பண்ணது எல்லாமே வந்து he has helped so many good producers come with good films, and he has given good films for the Tamil audience. தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இதில் நடித்த அனைவருக்கும், I think Vimal, I am doing a second picture for Vimal, and I wish all the technicians, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை. தேங்க்யூ வெரி மச். பாக்கியராஜ் சார் யார்கிட்டையும் இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டதாக சொன்னார். முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. அவராக இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா, எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான். ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ், அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி. அது என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். ஹியூமர் வந்து எப்பவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சிட்டு அது பண்ணுறல, அதில் ஒரு எப்பவுமே தனி அலாதி ஒரு இன்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதிலேருந்து அவருக்கு தோல்வி இருக்காது. தோல்வி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழில், நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கேருந்து தான் அவரும் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்தித்தது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யாரையா கணக்கு வச்சுருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரில. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த சேம் டைம் தேசிங்க ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன், அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். எழில் வந்து
25ன்னா 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு யாராவது சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசோட இருக்கட்டும். 25 வயசாக மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட ஒரு லால் சலாம் ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தேன். அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா? இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இதை அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அதை படம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது. என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயே வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில். என்னையும் அழைத்து இந்த விழா மேடையில் நிற்க வைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். எழில் சாரோட துலாமணம் துள்ளும் படம் ரிலீஸ் இப்போ 25 வருஷம். அவர் சொன்னார் 25 வருஷம்ட்டு. ஷாக்காகி போச்சு, இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு. அப்போ என் கணக்கு பார்த்தேன் திருப்பாச்சு, நமக்கு சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும். வருஷங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் 25 வருஷங்கிறது டக்குனு வயசு நம்ம காட்டிடும்ல. ஆனால் எழில் சாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவர். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார். துல்லாமணம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரத்தை எவ்வளோ கஷ்டப்படும்ட்டு. ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் துல்லாமணம் துள்ளும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் 2 தடவை பார்த்தேன் படத்தை. அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு, ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் துல்லாமணம் துள்ளும். அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குன்னு காமெடிக்கு மாறினாரு ஷாக்காக இருக்குது. ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டலாக அப்படியே ஃபுல் காமெடி. சில காமெடி படம் எடுப்பாங்க, நமக்கு சிரிப்பு வராது. ஆனால் இவர் படம் தான் காமெடி படம் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் 6 மணி கோழி கொக்கோன்னு கூவிச்சு, அதை கேட்டாலே போதும். அந்த சீனை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு நமக்குள்ள ஒரு துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம். என்னை பற்றி இயக்குநர்களை காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை. அதை மிகப்பெரிய திறமை வேணும். அளவு வச்சிடலாம், அது மாதிரி திருவிழா படம்லாம் நம்ம பயமுறுத்திடலாம். ஆனால் மனுஷனை சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம். அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி கிங்குன்னே சொல்லுவோம். அவரை அதில் போயிட்டுருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று இப்போ KS ரவிக்குமார் சொன்னார், சூப்பர் குட். எனக்கு அதான் தாய் வீடு. அங்கேருந்து தான் நாங்கள் திருப்பாச்சி, அங்கேருந்து நம்ம படம் பண்ணது. அதே தாய் வீட்டிலேருந்து தான் எழில் சார் வந்திருக்காரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட இன்னும் ட்ராவல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். அது மாதிரி இயக்குனர் சங்கத்துலேயும் சரி, எனக்கு முன்னாடி அவர் தான் பொருளாளராக இருந்தார். என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு சின்ன கேப் இருந்து போச்சுல. முன்னாள் பொருளாளர் இன்றைக்கி பிஸியாக இருக்கார். அதே வழியில் நாளைக்கு நம்மளும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு இந்த மேடை கொடுத்துருக்கு. எழில் சார் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்து மக்களை மகிழ்விக்கணும். அடுத்து துள்ளும் ரிலீஸ் ஆகி 50வது வருடத்துலேயும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும்.
வாழ்த்துக்கள், நன்றி சார். எழில் என்றைக்குமே அவர் எழில், எழுச்சி. பல தயாரிப்பாளர்கள் அவரை நம்பியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களை வாழ வைத்த ஒரு எழில். தன்னிடத்திலே உதவியாளராக வந்த இயக்குனர்களை உருவாக்கி வளர்த்த எழில். அவருக்கு வேறு படங்களையும் சொல்லி அந்த படத்திலே நீ இயக்குனராக என சிபாரிசு செய்த எழில். நான் 20 வருடத்திற்கு முன்னாலே எழிலை பார்த்தேன். அந்த எழில் அவரிடத்தில் ஒரு இம்மியும் குறையவில்லை. பல கதாநாயகர்களை உருவாக்கியிருக்கிறார். அதில் துள்ளாத மனம் துள்ளும் விஜய்க்கு ஒரு மாற்றத்தை தந்த படம். நான் அவருடைய மரங்கொத்தி பறவை அந்த படத்து அறிமுக கூட்டத்தில் பேசினேன். சிவகார்த்திகேயன் எழிலின் கண்டுபிடிப்பு. ஆகவே பல பேரை இந்த சினிமா உலகத்துக்கு வளர வைத்தவர், வாழ வைத்தவர். குறிப்பாக தயாரிப்பாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் என்றும் எழிலோடு இருப்பார். அவருடைய இதயம் என்றும் அழகானது, அருமையானது, ஆனந்தமானது. எழில் இன்று போல் அன்று போல் இன்று போல் என்றும் வாழ்க. தயாரிப்பாளரை நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்க. பல கலைஞர்களை உருவாக்கி வாழ்க. நீங்கள் வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் வாரிசில் வாழ்க. உங்களால் இந்த சினிமா உலகம் வாழ்க. தயாரிப்பாளர்கள் பல பேர் வாழ்க. நன்றி, வணக்கம்.